அன்பான நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக வெண்புள்ளி நோய் வருவதற்கான காரணங்களை தெரிந்து கொண்டோம். மேலும் தோல் நோய் வராமல் தடுப்பதற்கான பத்தியங்களையும் தெரிந்து கொண்டோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான மூலிகை விதை கார்போக அரிசியை பற்றி அற்புதமான மருத்துவ தகவல்களையும் நாம் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். கார்போக அரிசி 20 கிராம், பாதாம் பருப்பு 5 கிராம், கருஞ்சீரகம் 5 கிராம், காட்டு ஜீரகம் 5 கிராம், கசகசா 5 கிராம், நீராடி முத்து விதை 5 கிராம். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் சேர்த்து அதனுடன் சிறிய அளவில் தேங்காய் துண்டு ஒன்று சேர்த்தும் அரைத்து தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, எடுத்துக்கொண்ட பொருட்களை அளவுகளின்படி அரைத்து எடுத்த பொடி 50 கிராம். அன்பான நேயர்களே, ஒருவருக்கு எந்த இடத்தில் வெண்புள்ளி நோய் வந்துள்ளதோ அவர்கள் தனியாக 2 தேக்கரண்டி அரைத்து எடுத்த கார்போக அரிசியுடன் மற்ற மூலிகை பொருட்களை சேர்த்து அரைத்த பொடி 2 தேக்கரண்டி எடுக்கவும். இப்பொழுது இத்துடன் எலுமிச்சை சாறு தேவையான அளவிற்கு சேர்த்து நன்றாக இந்த மருந்தை கலக்கவும். அன்பான நேயர்களே, ஒரு சிலருக்கு ஒரு சிறிய இடத்தில் மட்டும் இருக்கும், ஒரு சிலருக்கு உடலெங்கும் பரவி இருக்கும். அவர்கள் தேவையான அளவிற்கு பொடியை எடுத்துக்கொண்டு எலுமிச்சை சாறை சிறிது சிறிதாக சேர்த்து நன்றாக கலக்கி விழுது போல் எடுத்து பாதிக்கப்பட்ட இடத்தில், அதாவது எங்கெல்லாம் வெண்புள்ளிகள் உள்ளதோ அந்த இடத்திலெல்லாம் இந்த மருந்தை தேய்த்து அரை மணி நேரம் கழித்து வெதுவெதுப்பான வெந்நீரில் தினந்தோறும் குளித்து வந்தால் படிப்படியாக வெண்புள்ளிகள் நாளடைவில் மறைந்துவிடும். அன்பான நேயர்களே, இதற்காக கண்டிப்பாக அவர்கள் பத்தியத்தை கடைபிடித்தால் மிக 100% நோயை போக்கிக் கொள்ளலாம். மாமிசத்தை அறவே தவிர்க்க வேண்டும். மக்காச்சோள உணவுகளையும் தவிர்க்க வேண்டும். அரிப்புத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய கத்தரிக்காயை அறவே தவிர்த்தால் நோய் மிக விரைவாக நீங்கிவிடும். அன்பான நேயர்களே, மிகவும் எளிமையான ஆனால் மிக வலிமையான மருந்தை நாம் தயாரித்து வைத்துள்ளோம். இந்த மருந்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.